أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர்கள் மீதும் அவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் முழுமையாக நிறையட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை துவங்குகின்றேன். அன்பான GTM நேயர்களே, ரமலான் மாதத்தினுடைய சிறப்பான இன்னொரு நாளில் உங்களை நாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் ஏராளமாக அவன் நமக்கு வாரி வழங்கியிருக்கின்றான். அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதையும் அவன் வலியுறுத்துகின்றான். அவன் தந்த அந்த எண்ணற்ற அருட்கொடைகளை, அவன் வாரி வழங்கிக்கக்கூடிய அருட்கொடைகளை ஒவ்வொன்றையும் நாம் எண்ணி பார்த்தாலும் நிச்சயமாக அவனது அருட்கொடைகளை நாம் கணக்கிட முடியாது. அது அல்லாஹும் தன் அருள்முறையில் பதிவு செய்கின்றான். ஒயின் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹஸூஹா இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம். அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக அவைகளை வரையறை செய்து நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். ஆதலால் தான் அவன் கொடுத்த எண்ணற்ற அருட்கொடைகளுக்கு மனிதர்கள் நன்றி செலுத்தாமல் இருந்தும் கூட அவன் கருணையோடு அவைகளை பார்த்து கொண்டிருக்கின்றான். இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு நொடி காட்சிகளும் அவன் அடித்த பிச்சை அல்லவா? இந்த அருட்கொடைகளுக்காக ஒரு முஃமினாகிய இறை அச்சம் உள்ளவர்கள் எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? பல நேரங்களில் நாம் பெரிய பெரிய விஷயங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த பெரிய விஷயங்கள், பெரிய பங்களா அல்லது பெரிய கார் அல்லது பெரிய அளவில் லாபம், இப்படி பெரிய பெரிய மகிழ்ச்சிகள் கிடைத்தால் மட்டுமே நாம் சில சமயங்களில் மட்டுமே நன்றி, அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ர் என்பது மாதிரியான சில வார்த்தைகளை நாம் சொல்கின்றோமே தவிர உண்மையான ஷுக்ர், உண்மையான நன்றி என்பது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்மால் மூச்சு விட முடிகின்றது, நமது ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. ஆனால் ஒரு மருத்துவமனைக்கு சென்று பாருங்கள், ஒரு சிலிண்டர் ஆக்சிஜனுக்காக ஆயிரக்கணக்கான வெள்ளிகளை, பணங்களை செலவு செய்யக்கூடியவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பார்க்கக்கூடிய திறன், கேட்கக்கூடிய திறன், இவைகளெல்லாம் அளித்தது அல்லாஹ் அல்லவா? இந்த உலகத்தை பார்க்க நமக்கு கண்களை தந்திருக்கின்றான், ஓசைகளை கேட்பதற்கு காதுகளை தந்திருக்கின்றான். இவைகளெல்லாம் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பொருள்களா? அன்பு காட்ட ஒரு துணை, நம்மை அரவணைப்பதற்கு பிள்ளைகள், நம்மை வழிகாட்டி அழைத்து செல்ல பெற்றோர்கள், இவைகளெல்லாம் பலவருக்கும் கிடைக்காத வரம். அந்த வரம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இவை அத்தனையும் விட மிக மேலான ஒரு வரம். நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனாக படைத்து மனிதரிலும் அவனை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமாக
முஸ்லிம்களாக படைத்திருக்கின்றானே, முஸ்லிம்களாக நாம் பிறந்திருக்கின்றோமே, அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? அவன் நமக்கு ஹிதாயத்து என்று சொல்லக்கூடிய நேர்வழியை நமக்கு தந்திருக்கின்றான். கலிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அது அல்லவா மிகப்பெரிய அருட்கொடை. நன்றி என்று சொல்வது அது வெறும் வார்த்தையினால் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றி நன்றி செலுத்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு மேலும் மேலும் வழங்குவான். நம்முடைய நாவினால் வாயினால் அல்லாஹ்விற்கு நன்றி சொல்வது, எப்பொழுதும் எல்லா நிலைகளிலும் நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்ற திக்ரிலே நமது நாவுகள் நனைந்திருக்க வேண்டும். நான் முன்பும் பலமுறை குறிப்பிட்டிருக்கின்றேன். ஒரு பெரியவர் தனது மாணவர்களோடு ஊர் விட்டு ஊர் இஸ்லாமியை பரப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். வழியில் ஒரு இடத்திலே அவர்கள் பசியாறுவதற்காக ஏதேனும் கிடைக்குமா என்று தேடிய பொழுது மரத்தில் சில கனிகள் கிடைத்தன, பழங்கள் கிடைத்தன. அந்த பழத்தை எடுத்து அவர்கள் சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர் சொல்கின்றார். அவருடைய மாணவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்றார்கள். அந்த ஊரை முடித்துவிட்டு இன்னொரு ஊருக்கு செல்லக்கூடிய வழியிலே அங்கே பசி எடுத்து இவர்கள் உணவுகள் தேடிய பொழுது எதுவுமே கிடைக்கவில்லை. அப்பொழுது ஒரு மரத்தின் அடியிலே அந்த பெரியவர் கண்ணை அயர்ந்து தூங்குவதற்காக கண்ணை மூடிக்கொண்டு அவர் சொல்கின்றார் அல்ஹம்துலில்லாஹ் என்று. மீண்டும் விழித்து எழுந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்றார். பசியோடு இருந்த மாணவர்கள் கேட்கின்றார்கள், நேற்று நமக்கு ஏதே சில பழங்கள் கிடைத்தன, நாம் சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம், இன்றைக்கு எதுவுமே கிடைக்காமல் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கின்றீர்களே என்று கேட்டபொழுது அந்த பெரியவர் அவர் சொன்னார், நமக்கு நேற்று பழம் சாப்பிட வேண்டும் என்பது அல்லாஹ் எழுதி வைத்த நியதி. அது நமக்கு கிடைத்தது, நாம் சாப்பிட்டோம், அவனை புகழ்ந்தோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னோம். இன்றைக்கு நாம் எதுவும் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் எழுதிய விதி. அதற்கும் நான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன் என்று சொன்னாராம். ஒரு கஷ்டம் வந்துவிட்டது. அந்த கஷ்டத்திலும் அல்லாஹுடைய நாட்டம், இதிலும் நமக்கு ஒரு நன்மை இருக்கும் என்று நினைத்து கொண்டு நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் மிக மகிழ்ச்சி அடைவான். மற்றவர்களிடம் பேசும் பொழுது, கேட்கும் பொழுது, இன்றைக்கெல்லாம் ஒருவரை பற்றி நாம் அவரிடம் எப்படி இருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டால் என்னத்தை நலமாக இருக்கின்றீர்கள் என்று சொல்வார். வாழ்க்கையில் நீங்கள் வளமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டால் எங்கேயே வளமாக இருக்கின்றேன், எப்பொழுதும் பற்றாக்குறையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்படி ஒரே புலம்பல், எது கிடைத்தாலும் எது இருந்தாலும் இல்லை இல்லை பத்தாது காணாது என்ற புலம்பல் தான் நாம் எங்கு பார்த்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு செய்த நன்மைகளை, அவன் நமக்கு செய்த அருட்கொடைகளை நாம் நிச்சயமாக அதை எடுத்து காண்பிக்க வேண்டும், சொல்ல வேண்டும், உள்ளத்தால் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பெற்றிருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் நம்முடைய கடின உழைப்பினால் மட்டும் அது காரணத்தினால் கிடைத்தது என்று நினைக்கக்கூடாது. இவைகளெல்லாம் கூட அல்லாஹ்வுடைய அருளால் நமக்கு கிடைத்தது என்ற எண்ணம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு இருப்பதை பார்த்து பொறாமையும் படக்கூடாது. நமக்கு இருப்பதை வைத்து எது நமக்கு கிடைத்திருக்கின்றதோ இதுதான் அல்லாஹ் நமக்கு எழுதிய விதி என்பதை நாம் உணர்ந்து கொண்டு, இதுதான் நம்முடைய அல்லாஹ் நமக்கு தந்தது என்ற மன நிறைவோடு நாம் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும். அதற்கும் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இது மனதால் சொல்லக்கூடியது, அடுத்து நாவால் சொல்லக்கூடியது, அடுத்து நம்முடைய உறுப்புகளால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். இதுதான் மிக முக்கியமான நன்றி செலுத்துதல். அல்லாஹ் நமக்கு கொடுத்த சக்தியை, நமக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை,
அவனுக்கு பிடித்தமான காரியங்களில் நாம் செலவிட்டு அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். செல்வத்தை அளித்திருக்கின்றான், பணத்தை தந்திருக்கின்றான். அதை வைத்து ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் நியமித்த அந்த கணக்கின்படி ஜக்காத்துகளை கொடுத்து விட வேண்டும். ஏழைகளுக்கு நாம் தர்மத்தை செய்துவிட வேண்டும். அதுவும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த பொருளாதாரத்திற்கு நாம் செலுத்தக்கூடிய ஷுக்ர். அடுத்ததாக அல்லாஹ் நமக்கு தந்த அறிவு, கல்வி. இந்த கல்வியை வைத்துக்கொண்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல், தானும் அமல் செய்யாமல், தானும் அதன்படி நடக்காமல், மற்றவர்களையும் அதற்கு சொல்லிக் கொடுக்காமல் இருக்கக்கூடியதை விட நமக்கு தெரிந்தவைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, அது நமது அறிவிற்கான நன்றியை செலுத்துதலாக ஆகிவிடும். அறிவிற்கு நன்றி. யா அல்லாஹ், நீ கொடுத்த அறிவு, அந்த அறிவை பயன்படுத்தி எனக்கு தெரிந்த நான் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். நம்முடைய உடலை வைத்து நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, ஹலாலான முறையில் உழைத்து, அந்த ஹலாலான முறையில் உழைத்த அந்த வருமானத்திலிருந்து அதை சாப்பிட்டு அல்லாஹ்வை வணங்கி நம்முடைய உடலை அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்து அந்த ஆரோக்கியம் கிடைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அல்லவா, அதுவும் ஒரு வகை ஷுக்ராக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் எவ்வகையிலும் தடம் புரண்டு விட மாட்டோம். அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய பாவங்களெல்லாம் முன்பின் செய்த பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றார். இருந்தாலும் கூட அவர்கள் இரவு நேரங்களிலே நீண்ட நேரம் நின்று தொழுதிருக்கின்றார்கள். அவருடைய கால்களெல்லாம் நீங்கிவிடக்கூடிய அளவுக்கு தொழுதிருக்கின்றார்கள். அதை பார்த்தான் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஏன் இவ்வளவு சிரமப்படுகின்றீர்கள் என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்க வேண்டாமா? இந்த ஒரு வாசகம் மட்டுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். நாம் வணங்கக்கூடிய அந்த வணக்கங்கள், தொழுகை, கடமைகளை நிறைவேற்றுவது என்பது அது சொர்க்கம் செல்வதற்காக மட்டுமில்லை, அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் அது செய்யப்பட வேண்டும். நாம் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் நமக்கு கொடுப்பதை அதிகப்படுத்துவான். நாம் நன்றி மறந்தால் அவனது அருட்கொடைகள் நம்மை விட்டு நீங்கிவிடும், அல்லது அந்த அருட்கொடைகளே நமக்கு சோதனையாகவும் மாறிவிடும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க, யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறவும், உனக்கு நன்றி செலுத்தவும், உன்னை அழகிய முறையில் வணங்கவும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் தனக்கு கிடைத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதிலும், கிடைக்காத நேரத்தில் அதற்காக பொறுமையோடு இருப்பதிலும் மிகச்சிறந்த உதாரணமாக நமக்கு இருக்கின்றார். சற்று நினைத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகம். ஒரு முறை ஒரு விருந்தினர் வருகின்றார். நான் பசியால் வாடுகின்றேன் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வீடுகளிலே விசாரித்த பொழுது அவருடைய மனைவிமார்களெல்லாம் சொல்லி அனுப்பினார்கள், தண்ணீரை தவிர இங்கே வேறொன்றும் இல்லை என்று. இதை பார்த்து கொண்டது அபூ தல்ஹா அவர்கள் அந்த விருந்தினரை தன் வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார். அங்கே சென்று வீட்டில் பார்க்கும் பொழுது மனைவி சொல்கின்றார்கள், நமது பிள்ளைகளுக்கான உணவு மட்டும்தானே இங்கே இருக்கின்றது, விருந்தினருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லையே என்று சொன்ன பொழுது, குழந்தைகளை தூங்க வைத்து விடுங்கள், உணவை அங்கே வைத்துவிட்டு விளக்கை தட்டிவிட்டு நீங்கள் அதை அணைத்து விடு, நீயும் நானும் சாப்பிடுவது போல பாவனை செய்வோம், விருந்தினர் வயிறார உண்ணட்டும் என்றார்கள். அந்த இருட்டில் கொண்டு வைத்த உணவு முழுவதும் விருந்தினர் சாப்பிட்டு முடிக்கின்றார்.
கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் பசியோடு படுத்திருக்கின்றார்கள். அடுத்த நாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சென்று சந்திக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிரித்துக்கொண்டே சொன்னார்கள், நேற்றிரவு நீயும் உன் மனைவியும் செய்த காரியத்தை கண்டு அல்லாஹ் வியப்படைந்து அவனும் சிரித்தான் என்று சொல்கின்றார்கள். தன்னிடம் இருப்பது மிக குறைவாக இருந்தாலும் அதை பிறருக்கு கொடுத்து உதவ முடிந்ததே என்று இறைவனுக்கு நன்றி செலுத்துவதுதான் உயர்ந்த நிலை. ஏராளமான சஹாபாக்களுடைய ஆதாரங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்றவை நமக்கு முன்னால் இருக்கின்றன. எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அவை அத்தனையும் சொல்லிக்கொண்டே போனால் நேரம் போய்கொண்டே இருக்கும். நம்மிடம் பணம் அதிகமாக இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு தர்மம் செய்வது மிக ஈஸி. நம்மிடமே இல்லாத நேரத்தில், நமக்கு தேவையான நேரத்தில் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம் அல்லவா, அதுதான் உண்மையான ஷுக்ர். நமக்கு ஒரு சிறிய வலி ஏற்பட்டு விட்டது, ஒரு தலைவலி, ஒரு கழுத்து வலி, ஒரு உடல் வலி, ஏதேனும் ஒரு காய்ச்சல், உடனே யா அல்லாஹ் எனக்கு வந்த சோதனை, ஏன் இப்படி என்னை சோதிக்கின்றாய், நான் என்ன செய்தேன் என்று நாம் புலம்பி தள்ளிவிடுகின்றோம். ஆனால் எத்தனையோ பேர்கள் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் எழுந்திருக்க முடியாமல் அவர்களுடைய அந்த கட்டிலேயே கிடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நாம் எத்தனையோ சிறந்தவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்பது ஒரு முஸ்லிம் தனது வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் சொல்ல வேண்டிய உன்னதமான வார்த்தைகள். மகிழ்ச்சியா அல்ஹம்துலில்லாஹ், துக்கம் கவலையா அல்ஹம்துலில்லாஹ், வெற்றி கிடைத்து விட்டதா அல்ஹம்துலில்லாஹ், தோல்வி அடைந்து விட்டோமா அல்ஹம்துலில்லாஹ், காலையில் எழுந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ், நமது காலை கடன்களை முடித்துவிட்டு வெளியில் காலை வைக்கின்றோமா அல்ஹம்துலில்லாஹ், நல்ல உடைகளை உடுத்துகின்றோமா அல்ஹம்துலில்லாஹ், நல்ல உணவுகளை சாப்பிடுகின்றோமா அல்ஹம்துலில்லாஹ், வேலைக்கு செல்கின்றோம், நமக்கான வாகனங்கள் இருக்கின்றன, அது எப்படிப்பட்ட வாகனமாக இருந்தாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ். வேலையில் சென்று அமர்ந்தவுடன் இந்த வேலையை எனக்கு கிடைக்கச் செய்த ரஹ்மானே அல்ஹம்துலில்லாஹ். நல்ல கம்பெனி, நல்ல வேலை, நல்ல சம்பளம் அல்ஹம்துலில்லாஹ். அல்லது எனக்கு பற்றாக்குறையான வேலை, பற்றாக்குறை சம்பளம் அல்ஹம்துலில்லாஹ், இதைவிட சிறந்தது எனக்கு இறைவா நீ கொடு என்று துஆ செய்ய வேண்டும். எல்லா நிலைகளிலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி, சாப்பிட்டு முடித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ், தண்ணீர் குடித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ், தும்முகின்றோமா அதற்கும் அல்ஹம்துலில்லாஹ், கண்ணாடியை பார்க்கின்றோம், அத்தனை உறுப்புகளும் அழகாக இருக்கின்றன, எவ்வித குறைவும் இல்லாமல் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கின்றானே அல்ஹம்துலில்லாஹ். திரும்ப வீட்டுக்குள் நுழைகின்றோம் அல்ஹம்துலில்லாஹ், வீட்டை விட்டு வெளியேறும் போதும் அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய பாதுகாப்பிற்காக நல்ல விதமாக அல்லாஹ்வை நம்மை கொண்டு வந்து சேர்த்தானே அதற்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நேரங்களிலும் ஒரு நல்ல செய்தியை கேட்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை துதித்து கொண்டு தொழுது முடித்து விட்டோமா ஒரு 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், குறைந்தது 10 முறை அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறாக நமது வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அழகான பிள்ளைகள், சாலிஹான மனைவி, குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகள், நம்மை நேர் வழியில் செலுத்துவதற்காக நமக்காக துஆ செய்யக்கூடிய பெற்றோர்கள், எல்லாவற்றுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தந்த அருட்கொடைகளுக்கு நாம் ஷுக்ர் செய்து கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னது போல, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன், அல்லாஹ் நிச்சயமாக அதிகப்படுத்துவான்.
அவனது பரக்கத்துகளை வாரி வாரி வழங்குவான். எல்லா நிலைகளிலும் எப்படிப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டாலும், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டாலும், நமது பொருட்கள் காணாமல் போய்விட்டாலும், எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ், இதில் ஏதோ ஒரு நன்மையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அது எனக்கு இப்போது தெரியாது, புரியாது. அந்த அளவுக்கு அறிவு நான் கொடுக்கப்படவில்லை. ஏன் இது ஏற்பட்டிருக்கின்றது என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு சோதனை. அவனே அதை நிச்சயமாக நிவர்த்தி செய்வான், நீக்கிவிடுவான். அல்ஹம்துலில்லாஹ் என்று நமது வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு அவனது அருட்கொடைகளை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட நல் வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று வேண்டி துஆ செய்தவனாக விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.